அப்பா மன்னிச்சிருங்கப்பா. நீ என்னடா ராஜா தப்பு பண்ண மன்னிக்கிறதுக்கு? இல்லை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ரோஜா வேறு யாரும் இல்லைப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. உங்களாச்சும் 3 இலை விடல. உனக்கு பொண்ணு கேட்டா மாமா மாமா. அப்பா கிட்ட போய் சொன்னா கனவை விட இன்னும் ஏதாவது மோசமாக தான் நடக்கும். அம்மா தான் கரெக்டான சாய்ஸ். வனரோஜா வனரோஜா வனரோசா வனரோசா. டேய், நம்ம கிளாஸ்மேட் சேகரப்புறா இருக்கான். அதை ஏன்பா கேட்குற? அவன் பொண்ணுக்கு அலையன்ஸ் பார்க்கறதுக்காக தரகர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. தரகன் கிராதகன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த மாப்பிள்ள ஓகேன்னு பாருங்கன்ட்டு உன் போட்டோவை கட்டியிருக்கான்ப்பா. உன் வயசு என்ன, அந்த புள்ள வயசு என்ன? இது சரி, என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன், அவசியம் வந்துடணும். பூ புனித நீராட்டு விழா. கண்டிப்பா வந்துடுறேன்டா. வாங்கண்ணே, எப்போ வந்தீங்க? சின்னவண்டு எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. என்னண்ணே கையில் பத்திரிக்கைலாம்? என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன்ப்பா, அதான் என் ஃப்ரெண்டை பார்த்து கூப்பிட்டு வந்தேன். நீ அவசியம் வந்துடுறேன். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டா அந்த கிளம்புடா. பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? டேய், நீ வந்தது பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு இல்ல, கிளம்புடா. பத்திரிக்கை கொடுக்க தானப்பா வந்திருக்கேன். டேய், பின்னாடி திரும்பி பார்க்காம பத்திரிக்கை பைக்குள்ள வச்சுட்டு கிளம்புடா. ஏன் கோவப்படுறான்? வனரோஜா கம் கம் கம். வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? நம்ம சின்னனோட கிளாஸ்மேட்டு, கூட படிச்சவரு. எதுக்கு வந்திருக்காருன்னு கேப்பியே? கேட்கல, நீ போமா. இருந்தாலும் சொல்லணும்ல, நீரு. அதாவது இவரோட படிச்ச அவரோட பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. என்ன உங்க பொண்ணுக்கு இந்த பொண்ணு வயசு தானே இருக்கும்? அட நீ ஒண்ணு, என் பொண்ணை விட இது சின்ன செட்டு. அதான் கேட்டேன். வெளியில வா, தூக்கி போட்டு மிதிக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு யாரா? சுத்தி முடிச்சிட்டு நிப்பான், கேளு. யா வாட் ப்ராப்ளம்? இல்ல இந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். அந்த பொண்ண தத்தெடுத்து வளர்க்குறோம். குத்து விளக்கு நாளை நாச்சியார் கோயில் தான் சார். அலசுன்னு அலசிட்டேன். இந்த சரௌண்டிங்கில் வேற ஏதாவது கடை இருக்கான்னு தேடிட்டு தான் சார் இருக்கேன். அந்த ஆட்டோக்கார முகம் என் மைண்டில் அப்படியே நின்றுட்டு இருக்கு. நீ சர்ச் பண்ண வேண்டியது குத்து விளக்கு கடை எங்கே இருக்குன்னு இல்லை, அந்த ஆட்டோக்காரனை. அம்மா கிட்ட இருந்து அப்பா காதுக்கு போகிறதுக்குள்ள ஒரு வாரம் வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகிறோம். அப்புறம் அப்பா சமாதானம் ஆனோன்னு ரிட்டர்ன். அம்மா என்னப்பா? வனரோஜா வனரோஜா யாருன்னா என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? வனரோஜா இந்த வீட்டுக்கு பெரிய மருமவா? மருமகன் சொன்னா பத்தாதா? சரி, மருமகளை எப்படி வச்சுக்கணும்? மகாராணி மாதிரி வச்சுக்கணும்ல. மனுஷன் இருப்பா நம்ம அந்த ரூம்ல. அண்ணி மேல எவ்வளவோ பாசம்டா உனக்கு. உன்ன மாதிரி தம்பி கிடைக்க உங்க அண்ணனுங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். என் பிள்ளைங்க தான். மலையாள பகவதி இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இந்த அமாவாசைக்காகத்தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். மந்திரவாதி சொன்ன மாதிரி அவ இடது கை கட்ட வரல மைய வைக்கிறேன். ஜெய் காளி. ஆஹா, கட்ட வரல தான் மைய வைக்கணும். ஏய், பரன்ல இருந்து அச்சியா இருக்கணும். இங்க வா. ஐயோ, மை வைக்கணும். என்னடா வளர்ற? இல்லப்பா, மை இருட்டா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். மையே இருட்டா? சரி காலையில எடுத்துக்க. சரிப்பா. இப்ப வைங்க, நல்லா செவன்னு செவக்கும். நீ மை வைத்த அடுத்த செகண்டில் இருந்து ஆவின் குட்டி உன் கையில். நீ என்ன சொன்னாலும் தலையாட்டம். எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். வனரோசா, சாப்பிட்டியாமா?
ஐயோ சாமியார் சொன்ன மாதிரியே தலையாட்டுறா. மை ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இனி பேச வேண்டியது இவகிட்ட இல்ல, அம்மாட்ட. அம்மா அம்மா, எந்த ரகசியம் ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாளா பூட்டி வச்சிருந்தனோ அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா, வந்துருச்சு. டேய் உங்க அண்ணன் பாரம் தான் இந்த வீட்லயே பெரிய பாரமா இருந்துச்சு. அதையே இறக்கி வச்சாச்சு. அடுத்தது உன்னோட பாரம் தான், அதையும் இறக்கி வெயி. இறக்கி வைக்கிறம்மா. பெரியவனுக்கு பார்த்திருக்கீங்களே வனரோசா, அவ யார் தெரியுமா? என்னுடைய லவ்வர்ஸ்மா, லவ்வர்ஸ். நானும் அவளும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். என்னைக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ வேணா கேட்டு பாரு, தலையாட்டுவா. என்னதுடா கேக்குறது? இது ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? அண்ணனுக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இந்த உண்மை சொல்லக்கூடாதுன்ற ஒரே நல்ல காரணத்துக்காக தான் இதை நான் சொல்லாம இருந்தேன். ஆனா அதே பொண்ணு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரகசியத்தை நான் எப்படிமா பூட்டி வச்சிருக்க முடியும்? பூட்டி வச்சிருக்க முடியும்? டேய் இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாரையும் வெட்டி பொலி போட்டுருவாருடா. பொலி போட்டுருவாரு, பொலி போட்டுருவாரு. ஐயோ அம்மா, புருஷன் புருஷன் புருஷன். நீயும் புருஷனும் என்ன முடிவு வேணாலும் எடுங்க, ஆனா எங்கெல்லாம் வருஷம் பிரிக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்லிட்டு போறான். அம்மா, இந்த கையில மருதாணி போட்டாச்சு, ஆனா இந்த கையில இருந்து இந்த கைக்கு போட முடியல. கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? இது ஒண்ணுதான் குறைச்சலிப்போ. ஏண்டி அவன் தான் முறைச்சானா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? மூத்தவனுக்கு கல்யாணத்துக்கு பேசும்போது என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சொல்லிட்டாரா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு 2 பேரும் கமுக்கமா இருந்திருக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? சொன்னா அப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. அந்த ஆளு பாத்திர கீத்திர போறடி. மலையாள பகவதி, முதல்ல அழுவுறதை நிறுத்து. நம்ம வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துருவோம். நீ கொஞ்ச நாளைக்கு அங்கே இரு. திருப்பூர் ஃபோன் பண்ணி சூரிய வர சொல்கிறேன். அவன் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிருவான். டேய் எங்கடா சின்ன வண்டை காணோம்? வனரோசாவையும் காணுமா? இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு சின்ன அண்ணன் சொன்னதை அம்மா நம்பிருச்சு. அதையே ஒரு சாக்கா வச்சு பெரிய அண்ணன் கல்யாணம் மேட்டரை முடிச்சிடுறேன். நானும் முட்டி மோதி பார்க்குறேன், இந்த எருமைக்கு கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குதே. சரி டைம் ஆச்சு, நீ போ, டவுட் வந்துடும். நான் பின்னாடியே வரேன், போ. அந்த ஆளுக்கு மட்டும் சரிஞ்ச விஷயம் தெரிஞ்சிச்சு தாண்டி தலகுப்புற விழுவான். திரும்பவும் நான் தான் அடுக்கணுமா? அடுக்கிறது பூரா நானு, நீ திரும்ப அடுக்கிறியா? அம்மா, ஆமா எப்படிடா சரிஞ்சிருக்கும்? நம்ம வீட்டில் தான் பால் குடிக்கிறதுக்குன்னு ஒரு திருட்டு பூனை சுத்திட்டு இருக்க. அப்படி இருக்காது. குடிங்கிட்டானுங்களா? சரி, யாரும் போட்டு உழப்ப வேண்டாம், காலையில் எடுத்து வச்சுக்கலாம். சொல்கிறேன்ல, பேசாம மாமா.